மீனா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயங்க? பேசுறது இருக்கட்டும், எங்கேயோ கிளம்பியிருக்க போல. எங்க போற? சும்மா தாங்க. ஃப்ரெண்டு ஒருத்தி அவுட்டிங் போகலாமான்னு கூப்பிட்டா. அதான் 4-5 பேர் சேர்ந்து போகிறோம். உன்னோட அவுட்டிங்லாம் எப்படி போகுது? ஏதோ ஓரளவுக்கு போகுது. இது மட்டும் இல்லை, எனக்கு நேரமே போகாது. சரி, சாப்பிட்டியா? என்னங்க, சொல்ல வந்ததை நேராக கேளுங்க. எதுக்கு சுற்றி வளைச்சிட்டு இருக்கீங்க? இல்லை மீனா, என் அக்கௌண்ட்லேருந்து ஒரு 70,000 ரூபாய் டெபிட் ஆயிருக்கு. சரி. அதான் நீ கார்டில் எதுவும் செலவு பண்ணியான்னு. அதான் 70,000 ரூபாய் கட் ஆயிருக்குன்னு மெசேஜ் வந்திருக்குல்ல. பின்ன ஏன் செலவு பண்ணியிருக்கியான்னு இன்னொரு தடவை கேள்வி வேற கேட்குறீங்க? இல்லைப்பா, ஒருவேளை எனக்கு தெரியாமல் நான் வேற எதுக்காவது பே பண்ணியிருப்பனோ இல்லை வேற யாருக்காவது அனுப்பியிருப்பனோன்னு நினச்சேன். இந்த பாருங்க ராம், என்ன கேட்க வந்தீங்க? எனக்கு டைம் ஆகுது, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுவாங்க. சீக்கிரமாக சொல்லுங்க. உனக்கு கம்பெனி எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? இந்த கேள்வி எல்லாம் நீங்கள் கம்பெனிக்கு வந்த புதுசில் கேட்டிருக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, கேட்டுட்டீங்க, சொல்கிறேன். கம்பெனி பிடிக்காம கம்பெனிக்கு வருவேனா? பிடிச்சிருக்கு. இல்லை, கம்பெனிலேருந்து உன்னோட செலவுக்குன்னு மாதம் 50,000 ரூபாய் சேலரி மாதிரி கொடுக்குறாங்க. மறுபடியும் எதுக்கு என்னோட கார்டை யூஸ் பண்ணியிருக்க? ஏன் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணி 50,000 ரூபாய் மாத செலவுக்குன்னு வாங்கினா உங்கள் கார்டை நான் யூஸ் பண்ணக்கூடாதா? நான் தானே உங்கள் பொண்டாட்டி. உங்கள் கார்டை யூஸ் பண்ணுற உரிமை கூட இல்லையா? நான் அப்படி சொல்லலை மீனா. வேற எப்படி சொல்கிறீங்க? இதுக்கு தான் ஆரம்பத்திலேயே வேறு கம்பெனிக்கு வேலை பார்க்க போகிறேன்னு சொன்னேன். நீங்கள் தான் நமக்குன்னு கம்பெனி இருக்கிறப்ப அடுத்த கம்பெனியில் போய் வேலை பார்த்தா ஊரில் என்ன பேசுவாங்கன்னு சொல்லிட்டீங்க. மீனா, நீ என்னோட மனைவி. என்னோட பணத்தை நீ தாராளமாக செலவு பண்ணலாம். ஆனால் ஏன் ஆனா நிப்பாட்டுறீங்க? ஏதோ பேச வந்தீங்க, முழுசா பேசி முடிச்சுடுங்க. இதை பாரு மீனா, என்னதான் நம்ம பணக்காரங்களா இருந்தாலும் செலவு பண்ணுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. என்னங்க நீங்க? நான் கல்யாணம் நடந்து வந்ததுலேருந்து இப்படி தான் இருக்கேன். இவ்வளவு நாள் சொல்லாம இப்போ என்ன புதுசாக வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பாரு மீனா, எங்க முத்து கூட ரொம்ப வசதியா இருந்தவ தான். ஆனா இப்போ உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணி திட்டமா பட்ஜெட் போட்டு அழகா குடும்பம் நடத்தி அவங்க கம்பெனி எப்படி முன்னேறிக்கிட்டு இருக்கு பாத்தியா? நம்ம ஊதாரியா இருந்தான்னு வச்சுக்கோயேன், பெரிய பணக்காரனும் பிச்சைக்காரன் ஆயிடுவான். சிக்கனமா இருந்தா மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களும் முன்னேறிடலாம். புரியுதா? முதல்ல புரியல, இப்பதான் புரியுது. அதுவும் உங்க தங்கச்சியை எடுத்துக்காட்டு சொல்லி சொன்னீங்கல்ல, நல்லாவே புரியுது. இப்ப நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? உங்க தங்கச்சி அழகா சிக்கனமா குடும்பம் நடத்துறா, நான் ஊதாரித்தனமா இருக்கிறேன், அதானே? இத்தனை நாளும் ஒரு வார்த்தை பேசாத நீங்க உங்க தங்கச்சி இங்க வந்து ஒரு வாரம் இருந்துட்டு போன உடனே உங்களோட பேச்சு, நடவடிக்கை, டோனு எல்லாம் மாறி இருக்கு. உங்க தங்கச்சி எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணி எங்க வீட்டில் சந்தோஷமா இருக்கா. அவ ராஜ்யம்தான் அங்க, அவ சொல்றது தான் நடக்கு. ஆனா நான் அப்படியா இருக்கிறேன்? அவளை எங்க அண்ணன் தாங்கு தாங்குன்னு தாங்குறாரு. ஆனா நீங்க நான் என்ன சொன்னாலும் அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிப்பீங்க. எங்க வீட்டில் இருக்கிறவங்களும் முத்து சந்தோஷமா இருக்காளா இல்லையான்னு நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஆனா நான் இங்க அப்படியா இருக்கேன்? நான் என்ன பண்றேன்னு யாருக்கும் எந்த அக்கறையும் இல்லை. இதுல எங்க நான் சந்தோஷமா இருக்கனா இல்லையான்னு பாக்குறதுக்கு. என்ன மீனா பேசிட்டு இருக்க? இன்னைக்கு காலையில கூட எங்க அம்மா வந்தாங்கல்ல, கோவிலுக்கு போலாம் வான்னு கூப்பிட்டாங்க. நீ தான் போகல. ஆமா, உங்க அம்மாவுக்கு கோயிலுக்கு போனா மட்டும் என்னை கூப்பிடணும்னு தோணும். மற்றதுக்கெல்லாம் என்னை கூப்பிடணுன்னே தோணாது. என்னை அப்படியே மறந்துடுவாங்க. என்ன பேசுற நீ? இங்க பாருங்க, எனக்கு அத்தைக்கு இடையில நீங்க வராதீங்க. அவங்க சொன்னாங்க நீ செஞ்ச நீ செய்யலைங்கிற டாபிக்கே எடுக்காதீங்க. மீனா, உனக்கே நல்லா தெரியும், ஆதிக்கும் அம்மாவுக்கும் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. ஸோ எல்லாத்தையும் சுமூகமாக கொண்டு வரணும்னு அவளை அடிக்கடி கூப்பிட்டுருப்பாங்க. எப்பா சாமி, எதை பற்றியுமே நான் பேச விரும்பல. தயவு செஞ்சு எதை பற்றியும் பேசாதீங்க. மீனா, இதை பற்றி இன்னைக்கே பேசி முடிச்சிடலாம். இல்லைன்னா எல்லாமே தப்பாக போயிடும். நம்மெல்லாம் ஒரே குடும்பம்மா.
ஒரே வீட்டுல வாழ்றோம். மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டே இருந்தா அது எல்லாத்துக்கும் நல்லதில்லை. நம்ம பேசுறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை. எனக்கு நல்லாவே தெரியும், இந்த வீட்டில் யாருக்குமே என்னை பத்தின எந்த அக்கறையும் இல்லை. மீனா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. நீ மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன்னா அட்ஜஸ்ட் பண்ணா இந்த குடும்பமே சொர்க்கமாயிடும். ஆமாங்க, நான் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். சொல்றது ரொம்ப ஈஸி. அந்த நிலைமையில நீங்க இருந்தா, என் நிலைமையில இருந்தா உங்களுக்கு புரியும். இதுல கஷ்டம் என்ன இருக்கு? உங்களுக்கு வேணா எல்லாம் ஈஸியா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்லை. எனக்கு உங்க குடும்பத்தோடு சேர்ந்து வாழ முடியலைங்க. எதுக்கு எடுத்தாலும் எங்க குடும்பம் சக்கரவர்த்தி குடும்பம், எங்க குடும்பத்துல அப்படி பண்ண மாட்டாங்க, எங்க குடும்பத்துல இப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லியே எனக்குன்னு ஒரு சுய அடையாளமே இல்லாம போச்சு. எல்லா விஷயத்துலையும் நான் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆனா நான் அட்ஜஸ்ட் பண்றது இந்த வீட்டில் இருக்கிற யாரு கண்ணுக்கும் தெரியாது. என்ன மீனா, கல்யாணம் நடந்து 2 வருஷம் ஆகுது, இப்ப இதெல்லாம் பேசுற? இதுலயே நீங்க புரிஞ்சுக்கோங்க, நான் 2 வருஷமா எவ்வளவு பொறுமையா இருந்திருக்கேன்னு. சரி, நீங்களே சொல்லுங்க, இந்த வீட்டில் எப்போ தப்பு நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பா? எதுக்கு எடுத்தாலும் அவளையே புகழ்றாங்க. யாரு? அதான் உங்க தம்பி பொண்டாட்டிய. ஏன் உன் தங்கச்சின்னு சொல்ல வேண்டியதானே? கோவத்துல இருந்தா மட்டும் என் தம்பி பொண்டாட்டியா? அது இருக்கட்டும், அம்மா ஆதிய புகழ்ந்தாங்களா? வாய்ப்பில்லையே. நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. இன்னைக்கு காலையில ஆமி ஆண்டி வந்தாங்க. அவங்க கிட்ட தான் புகழ்ந்து தள்ளிட்டாங்க. என் மருமக ஆதி நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கா, என் புள்ள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல, அதான் மெடிக்கல் காலேஜில் விட்டுட்டு வந்துட்டான்னு ஒரே பீத்தல். பக்கத்தில் நின்று எனக்கே தாங்க முடியல. அவங்க ரொம்ப பாவம். கோயிலுக்கு போகணும், குளத்துக்கு போகணும் என்னை கூப்பிட வேண்டியது. அதே இது வேற எங்கேயாவது முக்கியமான வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தால் ஆதியை கூப்பிட்டு நீ கிருஷ்ணா கூட போயிட்டு வந்துரு, நீங்கள் 2 பேரும் போனால் தான் கெத்தாக இருக்கும், மரியாதையாக இருக்கும்னு சொல்ல வேண்டியது. ஏன் நம்ம 2 பேரும் போனால் உங்கள் அம்மா கெத்தாக இருக்காதா? நம்ம 2 பேரும் அவங்களோட மருமகன் சொல்ல உங்கள் அம்மாவுக்கு அவமானமாக இருக்கா? ஐயோ மீனா, எப்பவுமே நம்ம குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதுங்கிறதே அது பிசினஸ் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும். அது கிருஷ்ணா போனாதான் சரியா இருக்கும்னு அவனை அனுப்புறாங்க. நம்ம சொந்தக்காரங்க வீட்டுங்களுக்கெல்லாம் நம்மள தானே அனுப்புவாங்க. ஆமாம், சுப்பேன் குப்பேன் கருப்பேன் இவங்க வீட்டுக்கு நம்மளை அனுப்புவாங்க. அம்பானி மாதிரி பெரிய பணக்காரங்க வீட்டுக்கு உங்கள் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் அனுப்புவாங்க. இந்த பாரு மீனா, அந்த இடத்துல நானே அவாய்ட் பண்ணிடுவேன். அங்க போய் நம்ம பண்றதுக்கு என்ன இருக்கு? நம்மளோட வேலை கம்பெனிக்கு உள்ள. கிருஷ்ணாவோட வேலை எல்லா கம்பெனி கூடயும் பேசுறது, புதுசா ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்றது, நம்ம பிசினஸை க்ரோத் பண்றது. 2 பேர் வேணும். ஒன்று கம்பெனிக்குள்ள இருக்கிற வளர்ச்சியை பார்க்க, இன்னொருத்தவங்க கம்பெனிக்கு வெளியே இருக்கிற வளர்ச்சியை பார்க்க. உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அதாங்க நானும் சொல்கிறேன். எல்லாரும் புகழ்கிற மாதிரி ஐயோ கிருஷ்ணா தான் இந்த கம்பெனியவே தாங்குறான் அப்படிங்கிற மாதிரி வேலையை உன் தம்பி பார்த்துக்கிறாரு. ஆனால் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் 10க்கு 10 ரூம்குள்ளே உட்காந்து ஏசியில் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதோட அருமை யாருக்காவது தெரியுதா? ஏன் உங்கள் அம்மாவுக்கு தெரியுதா முதல்ல? நீ பேசுறது உனக்கே சரியா இருக்கா மீனா? அவ உன் தங்கச்சி தானே, வேற யாரையோ பேசுற மாதிரி பொறாமப்பட்டு பேசுற. அவ மேலே பொறாமப்பட எனக்கு எதுவும் இல்லை. இங்கே பாருங்க, அக்கா தங்கச்சி உறவெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்போ அவள் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்தாலோ அப்போவே இந்த வீட்டுக்கு 2வது மருமகளா, அதாவது சின்ன மருமகளா ஆயிட்டா. அப்போவே இருந்து அவள் என் தங்கச்சி மட்டும் இல்லை, என்னோட ஓரக்கத்தையும் கூட. மீனா, உன் புத்தி ரொம்ப தப்பா போகுது. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட ஓப்பனா சொல்லலாம். எதுக்கு உள்ளுக்குள்ளேயே போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்க? ஆமாங்க, எனக்கு பிரச்சனை தான். நான் ரொம்ப யோசிச்சு வச்சிருந்தேன். சக்கரவர்த்தி குடும்பத்தோட மூத்த மருமகளா போக போறோம். அந்த வீட்டில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும் நம்ம கிட்டேயும் கேட்டதுக்கு அப்புறம் தான் எடுப்பாங்க. எல்லாம் நம்ம தான் நினைச்சேன். என் புருஷன் தான் மூத்தவருங்கிறதுனால தாத்தாவுக்கு அப்புறம் மாமாவுக்கு அப்புறம் என் புருஷனுக்கு தான் எல்லா மரியாதையும். எல்லாரும் என் புருஷனுக்கு கேள்வி கேட்டு அவங்க பேச்சு கேட்டு தான் நடப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தா கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, ஒரே கிருஷ்ண புராணம் தான். எல்லாரும் கிருஷ்ணாவை பத்தி தான் பேசினாங்க. அவரை சுத்தி தான் எல்லாமே இந்த வீட்டில் நடக்குது. என்ன நடந்தாலும் அவர்கிட்ட தான் போய் முடியுது. எந்த முடிவையும் அவர் ஓகேன்னு சொன்னாதான் நடக்குது. எனக்கு என்னவோ. மீனா,
எனக்கு என்னவோ நீ ரொம்ப ஓவரா யோசிக்கிறியோன்னு தோணுது. எனக்கெல்லாம் அப்படி எதுவுமே தெரியல, உனக்கு மட்டும்தான் அப்படி தோணுது. நீ ஏன் எப்பவுமே எங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்க? ஏன் உங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணக்கூடாது? நீங்க 2 பேரும் கூட பிறந்தவங்க தானே? ஒரே வீட்டில் ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்க தானே? இதோ பாரு மீனா, அவன் வேற நான் வேற. எங்க 2 பேரையும் நீ முதல்ல கம்பேர் பண்றதை நிறுத்து. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். ஒருத்தங்கள மாதிரி இன்னொருத்தங்க இருக்க மாட்டாங்க. உன் ஆசையெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். நீ நினைக்கிறது எல்லாமே நடக்கும். ஆனா இப்ப இல்ல. நம்மளும் பெரிய ஆளாகலாம். ஒரே நாள் ராத்திரியில மேஜிக் மாதிரி எதுவும் மாறாது. ஏதாவது நடக்கணும்னா அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணணும். முயற்சி பண்றதை விடுங்க, முதல்ல நம்ம நினைக்கணும். நினைச்சாதானே நடக்கிறதுக்கு. மீனா, நான் தான் நீ என்ன சொன்னாலும் கேட்கறல. இதை விட என்ன பண்ணணுங்கிற? ஒன்று நீங்களா ஏதாவது செய்யணும், இல்லை நான் சொல்றதையாவது கேட்கணும். நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தானே இருக்க. இதை விட எனக்கு என்னதான் பண்ண சொல்ற? எனக்கு சுத்தமா புரியல. நான் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன். இதை விட நான் புரிஞ்சுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சேன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆதி உன்னை விட சின்னவ தானே. இந்த வீட்டுக்கு வரும்போது அவ்வளோ பிரச்சனை இருந்தது. எல்லாத்தையும் அமைதியா அழகா சமாளிச்சா. அவளுக்கு இருக்கிற பக்குவத்துல பாதியாவது உனக்கு இருந்திருக்கலாம். இருந்திருந்தா என் லைஃப் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நீங்க என்னையும் அவளையும் கம்பேர் பண்றீங்களா? ஏன் பண்ணக்கூடாது? நீ என்ன என் தம்பி கூட கம்பேர் பண்ணுவ, ஆனா நான் உன்னை உன் தங்கச்சி கூட கம்பேர் பண்ணக்கூடாது, அப்படித்தானே? உன் கூட பேசுறதே டைம் வேஸ்ட். இப்ப எதுக்கு தேவையில்லாம சத்தம் போடுறீங்க? இங்க பாரு மீனா, நீ என்ன நினைக்கிற, என்ன நடத்துறதுக்கு பிளான் பண்றேன்னு எனக்கு எல்லாம் புரியுது. ஆனா நீ நினைக்கிறது இந்த வீட்டில் நடக்காது. என் குடும்பத்தை பத்தி என்கிட்டயே தப்பா பேசுறத இன்னையோட விட்டுடு. அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஓ, பொண்ணுங்க எதுவுமே பேசக்கூடாது. பேசுனா குடும்பத்துல பிரச்சனையை உண்டாக்குறோன்னு சொல்ல வேண்டியது, அப்படித்தானே? நானும் பார்க்குறேன் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அமைதியா இருக்காங்க, எல்லாத்தையும் மூடி மறைக்கிறாங்கன்னு. உனக்கு என்ன தோணுதோ நீ தாராளமா பண்ணு. எனக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தேவையில்லாம என் காடை மட்டும் தேய்ச்சிக்கிட்டு இருக்காத.